வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் சிறுபருப்பு போட்டு செய்ய போகிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொடியாக நறுக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சிருக்கேன். இது 2 வேகட்டும். நம்மளுக்கு கேரட் பீன்ஸ் வெந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப மீறாத அளவுக்கு தான் வெந்து வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம அந்த தண்ணியில் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இருக்கும். இந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் தாளிப்பு பண்ணிடலாம் வாங்க. ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா அதாவது 3/4 குழிக்கின்ற வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். எல்லாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி கேரட் பீன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு நம்மளுக்கு தாராளமாக போதும். இந்த வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு அதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சும்மா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடியாக சொல்ல வீடே மணக்கும். நல்லா நம்மளுக்கு இந்த பூண்டு வெங்காயம் சூப்பராக வதங்கி வரணும். இது கூடவே கூட நீங்கள் கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் லேட்டாக தான் போடுவாங்க. எப்பயுமே நல்லா தான் இருக்கும், காரசாரமாக இருக்கும். நல்லாவே நீங்கள் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா செவந்துடும். ஆனால் உங்களுக்கு அந்த காரம் வந்து அந்தளவுக்கு உரைக்காது. அதுக்காக தான் நான் லேட்டாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்மளுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்ச கேரட் பீன்ஸ் அந்த தண்ணியிலேயே சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த கேரட் பீன்ஸ் அப்படியே கொட்டிடுங்க. வதக்கின வெங்காயத்திலேயே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எந்த பொரியல் செய்கிறதா இருந்தாலும் தேங்காய் அரைக்க சொல்ல கண்டிப்பாக கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சிறுபருப்பு சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. அந்த சிறுபருப்பு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக போட்டுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் சீரகத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. இது வேகத்துக்கே மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம கேரட் பீன்ஸ் வேக வச்சு செய்கிறோம் இல்லையா, அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே இந்த கேரட் பீன்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் தான் பார்த்தீங்கன்னா கூட கோஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு கல்யாண வீட்டெல்லாம் வைப்பாங்க. நம்மளும் விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க வெஜிடபிள்ஸ். ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான். இந்த மாதம் ஃபுல்லாகவே வெஜிடபிள் தானே, பசத்தை வேண்டி தானே செஞ்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு போட டைம் இல்லை. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நான் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் காலையிலேருந்து உங்களுக்கு வீடியோவே போட முடியல. இந்த கேரட் பீன்ஸ் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு அமாவாசை, அதுவும் மாவலி அமாவாசை, கண்டிப்பாக வாழைக்காய் தொக்கு பண்ணுவீங்க. ஒரு காயோடு நிறுத்தாமல் இந்த கேரட் பீன்ஸ் பொரியலை பண்ணி வாழை இலையில் போட்டு படையல் பண்ணிவிட்டு நீங்கள் விரும்பின மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் ரெசிபி தான். என்ன இந்த சிம்பிள் ரெசிபி கொடுத்துட்டு இப்படி பண்ணுறீங்களெல்லாம் யோசிக்காதீங்க. இது கூட செய்ய தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல, பிகினர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பெருங்காயம் லாஸ்ட்டாக தான் தூவி விட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படி சூப்பராக கமகமான்னு இருக்கும். மிளகா பாருங்கள், நான் லேட்டாக தான் போட்டேன். அதாவது வெங்காயம் வதங்கின பிறகு தான் நான் மிளகாவே போட்டேன். அந்த மிளகாவோட கலர் பார்க்கறதுலேயே எப்படி அப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கருவேப்பிலையே ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சை பசேல்னு உருவி போட்டோம். நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.